Hey guys, welcome to Tarot with Banu channel. ஸோ இன்னைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு முழுசாக எப்படி இருக்க போகுது, இந்த அக்டோபர் மந்தோடைய பலன்கள் என்னென்ன, அதாவது ஃபேமிலி, கெரியர், உங்களுடைய ஹெல்த்து, உங்களோட ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரெண்டு பைலாக வச்சுருக்கேன், செட் 1 செட் 2, பைல் 1 பைல் 2ன்னு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி இந்த பைலை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்த் டேட், அதாவது பிறந்த தேதி அந்த இதுல இருக்கும், மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த பைல சூஸ் பண்ணுங்க, சரியா? நான் பைல் 1க்கு நான் வாசிக்கிறேன், செட் 1க்கு. பைல் 1 இதுல யாராவது பிறந்த தேதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 3 5 7 9 11 13 15 17 19 21 23 25 27 29 31, சரியா? இது பைல் 1. விசிபிளா இருக்கா? பைல் 2. பைல் 2 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30, சரியா? பைல் 2. ஸோ உங்களுடைய பர்த் டேட் என்னவோ அதுபடி பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பைலுக்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 1 உங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாமா? ஸோ நான் மேஜர் அர்கானா கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த அக்டோபர் மந்த்துக்கு உங்களுக்கானது ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி எடுக்க போறேன். இந்த பார்ட் வைஸ், அதாவது ஹோம், அதாவது வீடு, நீங்க, அப்புறம் உங்களுடைய காதல் வாழ்க்கை, அப்படி உங்களுடைய வேலை, அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, இதெல்லாம் தனித்தனியாக எடுக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு அந்த ஸ்பேஸ் பத்தாது அப்படிங்கிறதுனால நான் மேஜர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மைனஸ் ஃபுல்லாக உங்ககிட்ட ஒவ்வொன்றா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரியா? இப்போ முதல்ல நீங்கள் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பைல் 1 ஆக்சுவலாக நீங்க கொஞ்ச நாளா ரொம்ப ஒரு மாதிரி பயத்துல இருந்திருப்பீங்க, பொறுமை இல்லாம இருந்திருப்பீங்க. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது, டக்குன்னு அப்படியே சைலண்ட்டுக்கு போயிடுறது, ஒரு மாதிரி பேக் ஸ்டாபிங் எல்லாமே நடந்திருக்கும் உங்களுக்கு. கடந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பேக் ஸ்டாபிங் நிறையவே நடந்திருக்கும். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயம் உங்களை போட்டு ரொம்பவே அணத்திக்கிட்டே இருந்திருக்கும். இது என்னை விட்டு போயிடுமோ, இல்ல இது என்கிட்ட இருக்காதோ, இல்ல நான் நினைச்ச பொருள் எனக்கு கிடைக்காதோ, இல்ல நான் நினைச்சவங்க என்கிட்ட இருக்க மாட்டாங்களோ, எனக்கு இந்த வேலை ஒரு வேளை என்னை விட்டு போயிடுமோ, இப்படி லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்து பயந்து இருந்திருக்கீங்க லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே. பட் இந்த மாசம் உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கீங்க. போன மாசம் மத்தவங்க உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும், இல்ல அவங்க கண்ட்ரோல் எடுத்திருந்தாலுமே சரி, அது உங்க பார்ட்னரா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கொலீக்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்களோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹையா இருந்தா கூட இந்த அக்டோபர் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜிஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. சில இடங்கள்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த மந்த்தும் அந்த பொறுமைங்கிறது ட்ரிகர் ஆகும், சில ட்ரிகர் பண்ணுவாங்க. பட் நீங்க கொஞ்சம் ஹையா தான் இருக்கீங்க. இந்த மாசம் உங்களோட எனர்ஜி ஹையா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பொறுமையை ட்ரிகர் பண்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கிறது இட்ஸ் பெட்டர். அந்த அமைதி காக்குறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன், சரியா? அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாசம் குறிப்பிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஃபியூச்சருக்காக ஒரு பிளானிங் கட்டாயம் எடுப்பீங்க. ஏதாவது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது கெரியர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், நீ அடுத்தடுத்து வரும் டிபார்ட்மெண்ட்ஸ். பட் ஃபர்ஸ்ட் பர்சனலா நீங்க என்ன எனர்ஜியில இருக்கீங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபியூச்சருக்காக ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணியிருப்பீங்க, இல்லை பிளான் பண்ண போறீங்க. ஸோ அது ஆக்சுவலா நல்ல ஒரு வைப்ல தான் இருக்கு, நல்ல ஃப்ரீக்குவன்சில தான் இருக்கு. நீங்க நினைக்கிற விஷயம், உங்களோட எண்ண அலைகள் கரெக்டா தான் இருக்கு. ஸோ நீங்க சரியா தான் சிந்திக்கிறீங்க அப்படிங்கறத நினைவூற்றத்துக்கு தான் இந்த வீடியோன்னு மறந்துடாதீங்க. ஸோ நீங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்குள்ளே நீங்க போட்டுப்பீங்க. மேபி உங்களுக்குள்ளே நீங்க ஏதாவது எது என்ன சொல்றது,
மேபி உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்துக்கிறீங்களா எனக்கு என்னன்னு தெரியல. ஏற்கனவே வந்துட்டு இத்தனை வருஷத்துல இத்தனை மாசத்தை கழிச்சாச்சு, மிச்சம் இருக்கிற 3 மாசமா உருப்படியா பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணலாம். அந்த பிளானிங் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட எனர்ஜிஸ்மே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ப்ரொகாஸ்டினேஷன் எனக்கு தெரியல. அண்ட் இதனால ஒரு பயம் கூட இருந்திருக்கும், பட் இதுக்கப்புறம் அந்த பயம் கூட உங்களுக்கு இருக்காது. அண்ட் ஒரு நியூ பிகினிங் இருக்கு. இத்தனாலா நீங்க ஒரு மாதிரி இருட்டுல இருந்திருப்பீங்க. எந்த பக்கம் போறது, இந்த பக்கம் போயிட்டு எனக்கு வெளிச்சம் வரலைன்னா, இந்த பக்கம் போயிட்டு எனக்கு மொத்தமாவே இருட்டாயிடுச்சுன்னா, ஒருவேளை என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா, இல்ல நான் இருட்டுல இருக்கிறதுனால எனக்கு பின்னாடி வர என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னுடைய பார்ட்னர், எனக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இருட்டுல முழியிருவாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு சந்தேகத்துல இருந்திருப்பீங்க. பட் இப்போ நீங்க ரொம்ப வந்துட்டு தைரியமான மாதிரி தான் எனக்கு இருக்கு. அண்ட் அக்டோபர் மாசம் அந்த தைரியம் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு. சரியா? காமன் பொட்டன்ஷியலா இருக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய கடமை. அண்ட் சில இடங்கள்ல நீங்க மத்தவங்களை அவாய்ட் பண்ணுவீங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நல்லதுக்காக தான் அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி இங்க வைப்ரண்டா இருக்கு, பாசிட்டிவா இருக்குங்கிறப்போ யாராவது உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரியோ, இல்ல யாராவது உங்களை நெகட்டிவா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அவங்களை அவாய்ட் பண்ணிருவீங்க கம்ப்ளீட்டா. எனக்கு இப்போதைக்கு இந்த எனர்ஜி வேணாம்ப்பா, இந்த எனர்ஜினால நான் வேற விஷயங்கள் எனக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாலும் அந்த மாதிரி பர்சன்ஸை நீங்க இக்னோர் பண்ணிடுவீங்க, டிலே பண்ணிடுவீங்க. சரியா? அண்ட் உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியத்தை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்க ஏதாவது பிளானிங் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாசம் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தமோ வேற ஏதாவது சம்பந்தமோ நீங்க பிளானிங் பண்ணுவீங்க அப்படின்னு. அந்த பிளானிங் பண்ணா கூட நீங்க மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க இப்போதைக்கு. ஏன்னா நீங்க வாங்கின அடி அப்படி, பாஸ்ட்ல நீங்க வாங்கின அடிங்கிறதுனால நீங்க மனசுல இருக்கிற எந்த பிளானிங்குமே நீங்க சொல்ல மாட்டீங்க. சக்சஸ் ஆகுற வரைக்கும் கண்டிப்பா அந்த பிளானிங்கை நீங்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க. சொல்லாம இருக்கிறதே பெட்டர். சரியா? அண்ட் சில இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கிரீடியா இருப்பீங்க, அது தப்பு இல்லை. ஏன்னா நீங்க பாஸ்ட்ல வந்து நிறைய கொடுத்து 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 ஏமாந்து போனதுனால, எப்பா இப்ப நான் என்ன பாக்குறதா இப்ப வேலை, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்புறம் மத்தவங்கள பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிரீடியா இருப்பீங்க. தப்பு இல்லை, அந்த கிரீடினஸ் இருக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஏன்னா அது நீங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு பாடம். நீ ரொம்பவும் கிரீடியா இருக்காதீங்க. தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க, தேவையே இல்லாதவங்களுக்குலாம் அள்ளி கொடுக்காதீங்க. அது லவ்வா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த கிரீடிங்கிற வார்த்தை. சரியா? அண்ட் உங்களோட எனர்ஜி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையாவே இருக்கும் இந்த மாசம். நீங்க ஏதோ வந்துட்டு ஒரு விஷயத்த சாதிக்க போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிற அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. அது என்ன சொல்ற, கனவு உலகத்திலே மிதக்கிற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் ஆக்ஷன்ஸ் கட்டாயம் தேவை. சரியா? சில இடங்கள்ல ப்ரொகாஸ்டினேஷன் வரும், பட் போன மாசத்துக்கு இருந்த அளவுக்கு இந்த மாசம் கிடையாது. பெட்டர் நீங்க அது கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வர மாதிரி தான் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் சில பேர் ஏதாவது வந்துட்டு நீங்க அடிக்ஷனுக்கு வந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு கெட்ட அடிக்ஷன், டாக்ஸிக் அடிக்ஷன், ஆல்கஹாலிக் ஒரு போன் அடிக்ஷன் ஒரு வாட் எவர், ஒரு ட்ரக்ஸ் அடிக்ஷன், ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியில வரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த சிகரெட்ஸ், ஆல்கஹால், எவ்ரி திங் அடிக்ஷன்னா இங்க எல்லாமே மீன் பண்ணும், ஈவன் செக்ஸை கூட மீன் பண்ணும். சரியா? அதுல இருந்தெல்லாம் வெளியில வரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க இந்த மாசம் பர்டிகுலரா. சரியா? அண்ட் சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த தேவையில்லாத இந்த மாத்திரை மருந்தெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான டயட் பேட்டர்னுக்கு மாறுவோம்னு சொல்லி நீங்களே உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் வந்து இந்த மாசம் தான் நீங்க எடுத்து வைப்பீங்க. சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல இதெல்லாம் உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு கண்டிப்பா எனக்கு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு வந்துட்டு டிவைன் லவ் அப்படிங்கிற அந்த சுவிட்ச்வேர்டை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுடைய லவ் எனர்ஜி ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு, ஒரு மாதிரி டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு. நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படிங்கறத நான் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடுனா அதுல உங்க அப்பா அம்மா சிப்ளிங்ஸ் அண்ட் நீங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் அதுல வருவாங்க. அண்ட் உங்க பார்ட்னர் வந்து உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த பார்ட்னரும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. சரியா? ஸோ டோட்டலாவே உங்க வீடு சம்மந்தப்பட்டது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ உங்களுடைய வீடு இப்போ எப்படி என்ன சூழ்நிலையில் அக்டோபர் மந்த் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது. அண்ட் உங்களை நிறையாவே வந்துட்டு ஒரு மாதிரி நம்ப வச்சு கழுத்திருந்துருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களே சொல்கிறேன். ஸோ வீட்டில் உள்ளவங்களே நிறைய பேர் உங்களை பீட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்பி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி நிறையாவே ஏமாந்து போயிருப்பீங்க. அண்ட் உங்களை காப்பாத்துறதுக்காகவோ இல்லை உங்கள் பக்கம் நிற்க கூட செஞ்சுருக்க மாட்டாங்க உங்கள் வீட்டிலே. முக்கியமாக உங்களுடைய அப்பா சொல்கிறேன். அப்பா ஸ்தானம் தான் ரொம்ப எனக்கு இங்கே அகேன்ஸ்டா தெரியுது. அண்ட் சொல்லப்போனா ஒரு மாதிரி எந்த இடத்துல உங்களுக்காக நிக்கணும், எந்த இடத்துல உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுமே அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாமையே விட்டுருப்பாங்க.
பட் இதெல்லாம் நீங்க கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாசம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டோட சூழ்நிலைகள் பார்க்கும்போது நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஓகே நான் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு மன்னிச்சிடுறேன், உங்களுடைய மிஸ்டேக்ஸையும் நான் மன்னிச்சிடுறேன், ஏன் தப்பு என்னங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எனக்காக என்ன பண்ணீங்களோ தப்பு அதையும் நான் மன்னிச்சிடுறேன், ஆனா எனக்காக என்னுடைய ஆசைகளுக்காக என்னுடைய லைஃப்காக கண்டிப்பா நான் போராடுவேன், ஃபைட் பண்ணுவேன், அதுக்காக நான் எதிர்த்து நிக்க தான் செய்வேன், என் பக்கம் யார் நிக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு வேணுங்கிறத நான் ஃபைட் பண்ணி வாங்கிக்குவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபைட்டிங் மோடுக்கு வந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. ஆக்சுவலா சொல்ல போனா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு அதை சண்டை போட்டு வாங்கிக்கிற ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க அக்டோபர் மாசம். தட் இஸ் அ ஹெல்தி ஃபைட் ஒன்லி. பயப்பட வேணாம், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சண்டையா தான் அது இருக்கும். அண்ட் ரொம்ப அடிச்சுக்க பிடிச்சிக்க அப்படிலாம் இருக்காது. பிகாஸ் வீட்டு ஆளுங்க கிட்ட நீங்க எப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ண போறீங்க, எப்படி மேனிப்புலேட்டிவா இருக்க போறீங்கிறது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அவங்கள எப்படி நீங்க இது பண்றது, அண்ட் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே உட்காந்து போதிக்கிறதுல அவங்களே ஆமாப்பா இதுதான்ப்பா சரின்னு சரண்டர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டு ஆளுங்களே. ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் உங்க வீட்டுல எடுங்க, அது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். பிகாஸ் சண்டை போட்டாவது நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவங்க முடியாது இல்ல வேணாம்னு சொன்னாலும் ஃபைனல் கால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க தான் வந்துட்டு வெற்றி அடைவீங்க. ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுதான் சூழ்நிலைகள் இருக்கு. அண்ட் சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும், கெரியரா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ரொம்ப ப்ரெஷரா இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வீட்டோட சேர்ந்து எங்கேயாவது வெக்கேஷன்ஸ் போயிட்டு வரலாம், வெக்கேஷன்ஸ் பிளான் பண்ற மாதிரி இருக்கு. மேபி இந்த பாஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம் பாஸ்ட் மந்த்து. ஸோ இந்த மந்த்து குறிப்பிட்டு வந்து நீங்க ஏதோ வெக்கேஷன்ஸ் பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. மேபி வெளியூருக்கு போகலாம், இல்ல உங்க சொந்த ஊருக்கே நீங்க கூட போகலாம். ஸோ வெக்கேஷன்ஸ் போற மாதிரி தான் எனக்கு இங்க தெரியுது. சரியா? சரி, நெக்ஸ்ட் உங்க கெரியரை பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, உங்களோட கெரியர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். சில பேருக்கு ஏதாவது இல்னஸ் கண்டிப்பாக வந்திருக்கும், அடிபட்டிருக்கும், இல்லை உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கும், இல்லை கை காலில் அடி அந்த மாதிரிலாம் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ கண்டிப்பாக பாதி நாள் லீவ்ல தான் இருந்திருப்பீங்க போன மாதம். அண்ட் நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால சாதிக்க முடியலன்னு ரொம்பவே மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. பிகாஸ் அந்த மந்த் ஏர்ன் பண்ணாதானே உங்களுக்கு அந்த காசு. ஸோ அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க லாஸ்ட் மந்த்து. ஸோ இந்த மந்த் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. அண்ட் சில பேருக்கு மென்டல் இல்னஸும் இருந்திருக்கு, ஒரு மாதிரி தலைவலி தூக்கமின்மை வந்து எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கீங்க. ஏன்னா டோட்டலாகவே ரொம்ப நிம்மதி இல்லை, மனசுலயும் நிம்மதி இல்லை, உடம்பும் ஒத்துழைக்கவும் இல்லை, அண்ட் மைண்டும் ஒத்துழைக்கவும் இல்லை. மூணும் ஒரு மாதிரி உங்களை ப்ரெஷர் பண்ற மாதிரி இருந்திருக்கும் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே. மைண்ட் ஒத்துழைச்சா தான் நம்ம அடுத்து என்னன்னு சிந்திக்க முடியும். பட் மைண்ட் ஒத்துழைக்கணும் அப்படின்னா நம்ம மனசு ஒத்துழைக்கணும். மனசு ஒரு பாட்டுக்கு இருக்கு, மைண்ட் ஒரு பாட்டுக்கு இருக்கு, உடம்பு சுத்தமா சோர்வா இருந்துச்சு, எதுவுமே பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்பவே பிளாக்கேஜஸ் அதிகமாக இருந்திருக்கும். பட் இந்த மந்த் ஸ்லோவா அது வந்து ரெக்கவர் ஆகுற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த மந்த் வந்து ஆக்சுவலா நீங்க யாரை வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு ரொம்ப நீங்க இவங்க ஏமாத்துறாங்க என்ன, இவங்க எனக்கு கெட்டது செய்யறாங்க, இவங்க வந்துட்டு எனக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு நீங்க யாரை நினைச்சீங்களோ ஆக்சுவலா அவங்க தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்க போறாங்க ஃபியூச்சர்ல. நீங்க தப்பா சில விஷயத்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அது போக 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 உங்களுக்கே புரியும். சரியா? அண்ட் இந்த மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க் லோடு வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க பயப்படுற மாதிரி சேர்த்து வச்சு நிறையலாம் இருக்காது. அப்போதைக்கு அப்போதான் அந்தந்த வேலையை அப்போதே முடிச்சிருங்க. அண்ட் யார்கிட்டயாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா வாய் விட்டு ஹெல்ப் கேளுங்க, தப்பு கிடையாது. ஈகோ பார்க்காதீங்க, ஹெல்ப் கேட்டு சில வேலைகளை முடிக்கிறதுக்கு பாருங்க கெரியர்ல. சரியா? அண்ட் ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் நீங்க ஏதாவது ஜாப் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பட் அதுக்கான பலன் வந்து அடுத்த மாசம் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது ரிலேட்டட் இங்க வருது, இந்த மாசத்துல வருது அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளான இந்த மந்த். ஸோ உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கும். அந்த கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து உங்களுடைய அந்த டைமிங், அந்த படிக்கிற டைமிங்ல இருந்து உங்களுடைய புத்தி கூறும், அந்த ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மந்த் நீங்க விழுந்து விழுந்து படிச்சிருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது, புக்கே தூக்கி போட்டிருப்பீங்க. என்னடா இது கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு மைண்ட்ல ஒன்றும் நிக்க மாட்டேங்க, புக்கை கூட தூக்கி போட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க. பட் அப்படி வேண்டாமே.
இந்த மந்த் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரை ஃபார் தட். சரியா? கெரியரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் எனர்ஜிஸ் நான் பார்க்கும்போது லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் பெட்டராகவே இருக்கு அண்ட் நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இஃப் இன்கேஸ் இந்த மந்த் வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது நீங்க மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவசரப்பட வேண்டாம். இருக்கிற வேலையை கைப்பற்றிக்குங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மந்த். ஏன்னா லாஸ்ட் மந்த்தும் சரியான அடி வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு 3 மாசத்துக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா மேஜரான கார்டு சொல்றபடி 3 மாசத்துக்கு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் வேணா வந்துட்டு நீங்க மாறிக்கங்க ஜாப். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு கெரியருக்கான பலன்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து டோட்டலாகவே நிறைய சேஞ்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இத்தனை நாளாக நீங்கள் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல உங்கள் பர்சனை பார்த்துருப்பீங்க. அது ஒரு எமோஷனல் பெர்ஸ்பெக்டிவாக கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ ஏதோ ஒரு லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் உங்கள் பர்சனை பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்ன ஏது நெக்ஸ்ட் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் உங்கள் பர்சன்னால உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். லாஸ்ட் மந்த் ரொம்பவே டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஆர் உங்கள் பர்சனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். இது காதல் வாழ்க்கை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க வேணாம், இந்த உறவுக்காக ஃபைட் பண்ணுவோம், இந்த உறவு சரி பண்றதுக்காக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க களத்துல இறங்குற மாதிரி தான் இருக்கு. பட் சில பிளாக்கேஜஸ் எனக்கு இங்க இருக்கு. பிகாஸ் எனக்கு இங்க வந்து டெத் கார்டும் வந்திருக்கு, டிரான்சிஷன் இருக்கு. ஏன்னா சில இடங்கள்ல சில யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட்டை நடத்துறாங்க அப்படின்னா அது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். சரியா? அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். சரியா? ஸோ சில இடங்கள்ல தப்புனா அது தப்பு அப்படிங்கிறது ஒத்துக்கங்க. சில இடங்கள்ல உங்க பார்ட்னர் தப்புனாலும் அது தப்புங்கிறத அவங்க ஒத்துப்பாங்க. அவங்களுக்கும் அந்த லெசன்ஸ் எல்லாம் கோத்ரூ ஆகத்தான் செய்யும். சரியா? ஸோ சில இடங்களை தப்ப ஒத்துக்கங்க. ஈகோஸ் வேண்டாம், ஈகோலாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஈகோ வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது லைஃப்ல. ஸோ சரண்டர் ஆங்க யூனிவர்ஸ் கிட்ட. அண்ட் ரிலேஷன்ஷிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ரீகன்சிலேஷனுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. உங்க பார்ட்னர் வந்து உங்ககிட்ட ரீகன்சிலேஷன் பண்ணலாம். சரியா? அண்ட் உங்க பார்ட்னர் உங்களுக்காக அவங்க வீட்டில் ஃபைட் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் பார்த்த வரைக்கும். அண்ட் இந்த மாதம் பர்டிகுலராக வந்துட்டு ஏதாவது மேரேஜ் நடக்குமா இல்லை எனக்கு ப்ரொப்போசல் நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்துட்டு பிளாக்கேஜஸ் இருக்குது. அவசரப்பட வேண்டாம். ஸோ அவசரப்பட்டு ப்ரொப்போசல் எதுவும் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்னும் வந்து சில பிளாக்கேஜஸ் இருக்குது எனக்கு இங்கே. சரியா? ப்ரொப்போசல் எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் உங்கள் பார்ட்னரை நீங்கள் வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் ப்ரொப்போஸ் பண்ணலாம். சரியா? மேரேஜ்க்காக ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா மேரேஜ்க்காக ஸ்டெப் எடுங்க. ஆனால் மேரேஜ்க்கான டேட்டை இந்த மந்த்து குறிக்க வேண்டாம். சரியா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது உங்களோட காதல் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்துட்டு நார்மலைஸ்டாக தான் இருக்கு. உங்க பார்ட்னர் உங்களுக்காக ஃபைட் பண்ணுவாங்க, உங்களுக்காக நிற்பாங்க, உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்களுமே உங்க பார்ட்னர் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் ஈகோலாம் விட்டுருங்க. பிகாஸ் நீங்க ரொம்ப ஈகோ அண்ட் ஸ்டபனா இருந்திருப்பீங்க சில இடங்கள்ல. ஆர் உங்க பார்ட்னர் இருந்திருப்பாங்க. இருந்திருந்தாலுமே அவங்களுமே ரிலீஸ் ஆவாங்க. இன்கேஸ் உங்க பார்ட்னருடைய பர்த்டேவும் இந்த 11ல இருந்திருந்தா மேபி. சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீகன்சிலேஷன் இருக்கு. மற்றபடி ஒரு பெரிய பிரேக்கேஜோ இல்லை நோ கான்டாக்டோ இல்லை இந்த உறவு இப்போ முடிய போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அதாவது குறிப்பிட்ட அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த உறவு முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா முடியாது. அது ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்குது. சில தப்புகளை நீங்கள் ஒத்துக்காமல் விட்டாதான் இந்த ரிலேஷன்ஷிப்பு முடிஞ்சிடும். சரியா? சில தப்புகளை ஒத்துக்கிட்டு அதை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டலாக உங்கள் ஃபியூச்சர் இந்த அக்டோபர் மந்த் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பைல்வான். டோட்டலாகவே இந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டரில் நீங்கள் ஏறின மாதிரி தான். அக்டோபர் 1ல் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா அக்டோபர் 30 எப்படா வந்துச்சு, எப்படா இந்த மந்த் போச்சு அப்படிங்கிற மாதிரி எமோஷன் வைஸாக இருக்கட்டும், கெரியர் வைஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் வைஸாக இருக்கட்டும், டக்கு 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 டக்குன்னு ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சேஞ்சஸ் நிறைய இந்த மந்த் இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, திடீர்னு ரொம்ப டவுன் டு த எர்த் வந்து ரொம்ப சேடாகவும் இருப்பீங்க. அண்ட் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாகவும் இருப்பீங்க. ஸோ இந்த எல்லா எமோஷன்ஸுமே நீங்கள் இந்த மந்த் வந்து கோ த்ரூ பண்ணுவீங்க. சில விஷயத்த வந்துட்டு பிடிச்சி வைக்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கானது நீங்க விட்டுருங்க. அது உங்களுக்கானது அப்படின்னா கண்டிப்பா தேடி வரும். அப்படி தேடி வரும்போது அதை மதிச்சு ஏத்துக்குங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, வேல்யூ பண்ணுங்க. தப்பு கிடையாது. சரியா? இங்க மனிதர்கள் எல்லாமே தப்பு பண்றதுதான்.
ஸோ அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க, நீங்களுமே தப்பு பண்ணிக்கோங்க. உங்கள் சைடு தப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க சைடு தப்பு என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன ஆக்ஷனோ அதை எடுங்க. பிடிச்ச பிடிவாதமாக பாஸ்ட்லேயே நிற்காதீங்க, சரியா? அண்ட் இந்த 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 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பேனியன், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு கிடைக்கும், ஃபேமிலி சப்போர்ட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் தான் ஃபைட் பண்ணி தான் உங்களுக்கான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லியிருப்பேன், கெரியரு, வீடு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணாலே தெரியும், உங்கள் வீட்டாளுங்க உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும் எல்லாத்துக்குமே. அவங்க வந்து ஸ்பூன் எடுத்து ஊட்டி விடுவாங்கன்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையும் வந்துட்டு சரி வராது, உங்களுடைய கெரியர் வாழ்க்கையும் சரி வராது. நீங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்கள் களத்தில் இறங்கினா தான் உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் கெரியர் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்த ஸ்டெப்புக்கு நகரும், சரியா? இத்தனை நாளாக நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பீங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு கூடவே இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க, கடைசியா நான் கஷ்டப்பட்ட எதுக்குமே எனக்கு ரிவார்டு கிடைக்கல, நான் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கான பலன் கிடைக்கலன்னு நீங்க நிறையாவே சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் சோர்ந்து போய் உட்கார மந்த் கிடையாது. அக்செப்ட் த மிஸ்டேக் அண்ட் அக்செப்ட் த சேஞ்ச், சரியா? இந்த வார்த்தையை என்னைக்குமே மறந்துடாதீங்க. உலகம் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்ம பாஸ்ட்லேயே தேங்கி இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரை நம்மளால பார்க்க முடியாது, சரியா? ரிலேஷன்ஷிப்லயுமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க அதே இடத்துல தேங்கி நின்னீங்கன்னா உங்களுடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படும், சரியா? உங்க சொந்த வாழ்க்கையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, சரியா? அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு பார்க்குறேன், தென் வந்துட்டு நார்மல் அதுவும் பார்க்குறேன். ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ், ஓகே? அண்ட் உங்கள் லைஃபுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ப்ரெசன்ட், எஸ், நான் சொன்னதே தான் இங்கே அவங்களும் யூனிவர்ஸும் சொல்கிறாங்க. ப்ரெசன்ட், ஸோ லிவ் இன் த மொமெண்ட். பாஸ்ட்லேயே தேங்கி நிற்காதீங்க, ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. ப்ரெசண்ட்டில் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும், யார் கூட ஃபைட் பண்ணணும், உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் ஃபைட் பண்ணி இந்த உலகத்துல வாழ்ந்து ஆகணும், சரியா? யாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த சோல் அண்ட் அந்த பாடி அண்ட் அந்த மைண்டை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும் ஒரு செட் ஆஃப் ஏஜுக்கு அப்புறம், சரியா? அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னருடைய லைஃப்லயுமே சில ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு, அதுல இருந்து அவங்க ஹீல் ஆகி வெளியில வரணும், சரியா? இன்கேஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க கணவன் மனைவியா இருந்தா உங்களுடைய இஷ்யூஸ் வந்து ஹீல் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ட் கமிட்டட் பீப்புள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக அவங்களும் அவங்க குடும்பத்தோட போராடிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியை காக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கைடன்ஸ். அண்ட் இன்னொன்று, மேரிட் கப்புளாக இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் இந்த மந்த் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அமைதியாக இருங்க. ஏன்னா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அது சில்ட்ரன்ஸோட வாழ்க்கையை பாதிக்கும், சரியா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிஸ்னால தான் அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி, ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்களே தவிர்த்து உங்க மேல உள்ள வன்மத்தினாலையும் இல்லை உங்களை பிடிக்காமையும் அவங்க விலகி இல்லை, சரியா? சில விஷயங்கள் அவங்களுக்குமே தனிப்பட்டு அங்கே போயிட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க, சரியா? ஸோ கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் டோட்டல் ரீடிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம், சரியா? கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. பைல்1 டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரியா? டடா பாபா, உங்களை அடுத்த ரீடிங்ல நான் சந்திக்கிறேன். ஓகே, வெல்கம் பைல் 2. ஸோ நீங்கள் உங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாமா? ஸோ பைல் 2 உங்களுக்கான மேஜரான கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக போக போகிறோம். இப்போ உங்களுடைய எனர்ஜி இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பைல் 2 டோட்டலாக உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு தனிமைப்படுத்திக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இடத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி டயர்டான மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? நான் நிறைய பண்ணிட்டேன், நான் நிறைய கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு கொடுத்தது எதுவுமே எனக்கு திருப்பி வரல. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, நான் கடவுளுக்கு நான் போட்ட எஃபோர்ட்டாக இருக்கட்டும், கடவுளுக்கு நானும் தான் வாரம் பூஜை பண்ணுறேன், ஆனால் கடவுள் எனக்காக எதுவும் செய்யலை. ரிலேஷன்ஷிப்பில் நானும் தான் எல்லா எஃபோர்ட்ஸ் போடுறேன், ஆனால் எனக்கு எந்த எஃபோர்ட்டும் திருப்பி எனக்கு பண்ணலை யாரும். அண்ட் கெரியரில் நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன், ஆனால் அடுத்த லெவலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் மற்றவங்கள தான் எடுத்துகிட்டு போகிறாங்க.
ஸோ இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கான பலனே இல்லைன்னு ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்பீங்க இந்த அக்டோபர் மாதம். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த டார்கெட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. சரியா? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை நம்மளால மாற்ற முடியும். சரியா? ஸோ லோ ஆகாதீங்க, டவுன் ஆகாதீங்க. ஒரு நியூ பிகினிங் உங்களுக்காக காத்திருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனாலே நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைனாலும் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குல்ல. ம் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குல்ல, லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல வந்துட்டு ஒரு கோல் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கோல் நோக்கி நீங்க வந்துட்டு தயவு செய்து போராடணும். சரியா? அண்ட் இத்தனை நாளா ஒரு மாதிரி இருட்டடைஞ்சு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, டார்க்னஸ்லயே இருந்திருப்பீங்க. உங்களை சுத்தி எத்தனை பேர் உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்திருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப தனிமையா தான் ஃபீல் ஆயிருப்பீங்க. பட் இந்த மாசம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்காக நீங்க ஸ்டாண்ட் எடுப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுப்பீங்க. மத்தவங்க எடுக்கிறாங்களோ இல்லையா, உங்களுக்காக நீங்க ஸ்டாண்ட் எடுப்பீங்க. ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷன் வர மாதிரியான வேலைகள் ஏதாவது செய்யுங்க. எக்ஸசைஸ் போங்க, ஃபிட்னஸ் போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ் என்னவோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு கேரிங்கான பீப்புள். ஆக்சுவலா இந்த பைல் 2 சூஸ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில மத்தவங்களுக்காக செஞ்சதுதான் அதிகம். உங்களுக்கு நீங்க செய்கிறீங்களா, உங்களை நீங்க ப்ராயர்டைஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது 50% தான். ஆனா நீங்க மத்தவங்களுக்கு 150% அங்க அவைலபிளா இருக்கீங்க. அதிகபட்சமா தூக்கி தூக்கி எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அன்பா இருக்கட்டும், காசு பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்தா கூட யோசிக்காம 100 ரூபாய் அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் வச்சுட்டு 90 ரூபாய் கொடுப்போம்னு யோசிக்க மாட்டீங்க. ஐயோ பரவாயில்ல, அந்த 100 ரூபாய் நான் சம்பாரிச்சுக்குவேன், இந்த 100 ரூபாய் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நீங்க கொஞ்சம் செல்ஃபிஷா இந்த மாசம் சில வேலைகள் செஞ்சுதான் ஆகணும். கொஞ்சம் செல்ஃபிஷா இருங்க இந்த மாசம். அண்ட் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வந்துட்டு சில அட்வைஸ் சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் காதுல வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல ரொம்பவே வந்துட்டு உதவியாகும் பல கஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்ற அட்வைஸை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. அண்ட் அதே இடத்துல மட்டும் தயவு செய்து தேங்கி உட்காந்துராதீங்க. அப்படி உட்காந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஏன்னா இது உழைக்கக்கூடிய மாசம், உட்காந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாசம் கிடையாது. சரியா? ஆனா உங்க மனசும் உங்க மூளையும் உட்காரு, ரெஸ்ட் எடு, ரீல்ஸ் பாரு, ஸ்க்ரோல் பண்ணி, எப்பா மைண்டே சரியில்லைப்பா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நாளைக்கு பாத்துக்கிறேன், அப்படிலாம் தள்ளி போடாதீங்க தயவு செய்து ப்ளீஸ். ஓகே? கொஞ்சம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு மாதிரி சோர்வாகிற மாதிரி இருக்கா, கெட்டப், அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? அண்ட் சோஷியல் மீடியா டீடாக்ஸ் பண்ணுங்க. சோஷியல் மீடியா தான் உங்களுக்கு பாதி உங்களுடைய எனர்ஜிஸை ட்ரெயின் பண்ணுது. ஸோ சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைமிங்ல தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரியா? ஸ்க்ரீன் டைமிங்கை தயவு செய்து குறைங்க. அண்ட் ஏதாவது அடிக்ஷன்ஸ்ல இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். பட் இருந்தாலும் முழுசா இன்னும் நீங்க வெளியில வரல. ஸோ அந்த எஃபோர்ட்டை விட்டுறாதீங்க. ஸோ இது உங்களுடைய எனர்ஜிஸ், இந்த மாசம் நீங்க எப்படி இருப்பீங்கக்கூடிய எனர்ஜிஸ். சரியா? நெக்ஸ்ட் உங்க வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, உங்க வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பைல் 2 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வீடு தான் உலகமாக இருக்கும். நீங்க எங்க சுத்தினாலும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து தூங்குனாதான் தூங்குன மாதிரி இருக்கும். நீங்க அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் உங்க வீட்டுல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலும் சரி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் சரி, உங்க வீட்டுக்கு நீங்க வந்துடணும். உங்க வீட்டுல வந்து நீங்க படுத்தாதான் நீங்க வந்து ஒரு மாதிரி சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அது ஏதோ ஒரு இடத்துல மன நிம்மதி அப்படிங்கிறது உங்க வீட்டுல தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்க வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி பிளான்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மந்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸை கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ளதான் கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ வேற எங்கேயாவது நீங்க இந்த வீட்டுல இருந்து வெளியில போய் ஹாஸ்டல்ல தங்குறேன் இல்ல வெளியூர் போறேன் அப்படின்னா ஒரு 1 மந்த் ஆகட்டும், அப்புறம் போங்க. இந்த மந்த் முழுக்க முழுக்க வீட்லயே இருங்க. பிகாஸ் உங்களுக்கு வீட்டுல இருக்கிறதா மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக வெளியூர் போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்கலாம் சொல்ல வரல. ஒரு மேஜர் டெசிஷன் ஏதாவது நீங்க டிராவல் பண்ணி பிளான் பண்ணி போறீங்க அப்படின்னா அது இந்த மாசம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அண்ட் உங்க கூடவே பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்க வீட்டாளுங்க ஒருத்தவங்களே வந்துட்டு உங்களுக்கு அன்லாயலா இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி சில ஆக்ஷன்ஸ் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாம பின்னாடி திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சரியா? அண்ட் உங்களையுமே அவங்க வாட்ச் பண்றாங்க. அண்ட் என்ன சொல்றது,
ஸ்டாக்கிங்கும் பண்றாங்க உங்களை ஒரு மாதிரி. உங்களோட சோஷியல் மீடியாஸா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல பக்கத்து வீடா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்கள வாட்ச் பண்றாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க, சரியா? ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ரொம்ப நாளா மனசுல போட்டு புதைச்சிட்டு இருக்கீங்க. அது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உளறிட போறீங்க, இல்ல அது சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க எங்கேயாவது வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட போறீங்க. அதனால சில பிரச்சனைகள் வீட்டுல வரலாம். ஸோ கவனமாக இருங்க, சரியா? அண்ட் இந்த மாசம் குறிப்பிட்டு பயிற்று உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டு அவங்கள யாரையாவது நீங்க மீட் பண்ணலாம் இந்த மாசம். முக்கியமா அவங்க உங்களை தேடி வரலாம், இல்ல நீங்க அவங்கள போய் மீட் பண்ணலாம், இல்ல உங்களுடைய எக்ஸ் பார்ட்னர், அதாவது இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து ரீகன்சிலேஷன் பண்ணலாம், சரியா? அது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உலகமே ஆக்சுவலா அவங்க தான் வீடு அப்படிங்கிற மாதிரி நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. அவங்க தான் உலகம், அவங்க தான் என்னுடைய மொத்த இதுவும் அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க சோலை கொண்டே அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ரீகனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க ரீகனெக்ட் பண்ணும்போது நீங்க உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். வாழ்க்கையில சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கூட வரும், சரியா? அந்த 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 பர்சன் உங்களை தேடி வந்து மீட் பண்ணும் போது, சரியா? அண்ட் டோட்டலா பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு நேர்மையாக இல்லை. அதனால யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் சரி, கூட இருக்கிற யாரா இருந்தாலுமே சரி, யாரையுமே நம்பாதீங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க டெசிஷன் எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? இப்போ உங்களுடைய கெரியருக்கு போவோம், எப்படி இருக்கு அப்படின்னு. கெரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு சடன் லாசஸ் வரலாம். சடன் லாசஸ் அப்படின்னா மணி விஷயத்துல சொல்றேன். ஸோ இந்த மந்த் பொதுவா எது மேலேயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? அண்ட் கெரியரை பொறுத்த வரைக்குமே நீங்க தனிமையா இருக்கிறது தான் பெட்டர். நீங்க மத்தவங்க கூட இருக்கிறத விட உங்களோட கெரியர்ல உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டிவா இல்லை, யாரும் கூட இல்லை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. அதுதான் உங்களுடைய பிளஸ். யாரும் கூட இருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்க குழி பறிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ கெரியர்ல யாரையுமே நீங்க சேர்க்காம இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்களை யாரையும் அண்ட் கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அவங்க சொல்றதை கேட்காதீங்க, நீங்க எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. உங்களுக்கானது, சரியா? உங்களுக்கான உரிமையை நீங்க செய்யல அப்படின்னா மத்தவங்க சொல்றதை செய்யக்கூடிய நிலைமையில நீங்க கிடையாது. ஓகே, உங்களுக்கானது நீங்க தான் ஃபைட் பண்ணும். ஸோ உங்களுக்கானதுக்கான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க செயல்படுங்க, நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பயந்து எந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலா அது பண்ண வைக்கிறதே உங்களை வந்துட்டு ஒரு இடத்துல நிரூபிக்கிறதுக்காக இருக்கும், சரியா? ஏதோ உங்களை பத்தின ஒரு தப்பை நிரூபிக்கிறதுக்காக இருக்கும், ஏதாவது ஒன்றா இருக்கும். ஸோ அதான் அந்த வலையில போய் மாட்டிடாதீங்க. கெரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கெரியர்லயுமே லாயல்ட்டி இல்லை. அண்ட் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு தயவு செய்து எதுவும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க யாருக்கும். இந்த மந்த்தை குறிப்பிட்டு சொல்றேன், சாட்சி கையெழுத்து போடாதீங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. ப்ராப்பர்ட்டி கையெழுத்தும் போடாதீங்க இந்த மந்த், ஓகே? அண்ட் கவர்மெண்ட் ஃபீல்ட்ல ஏதாவது இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்கறவங்க கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா இந்த மந்த் பர்டிகுலரா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பு உங்க வேலை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இப்படி பெருசா சொல்றாங்களா நீங்க நினைக்க வேண்டாம். சின்ன தப்பு தான், ஆனா அது வேலையவே வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க மேல அந்த மிஸ்டேக் இருக்காது, பட் மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய வேலைக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஸோ மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க சுயமா சிந்திச்சு முடிவெடுங்க. மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல முடிவெடுக்காதீங்க கெரியரை பொறுத்த வரைக்கும், ஓகே? அண்ட் ஏதாவது ஃபாரின்காக நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க கெரியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் தடைகள் இருக்கு. இந்த மாசம் நீங்க நினைச்ச மாதிரிலாம் ஃபாரின் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா வந்து வந்துடாது. விசாவோ இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி நவம்பர், அதாவது அக்டோபர் லாஸ்ட் இல்லை அக்டோபர் முடிஞ்சுதான் நீங்க அந்த அப்ராடுக்கான பிளானிங் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிலேஸ் இருக்கு அப்ராடை பொறுத்த வரைக்கும், சரியா? அண்ட் ஃபைனான்ஷியலா நீங்க இந்த மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு ரூபாயும் செலவழிக்கிறது பார்த்து பார்த்து செலவழிங்க. வீண் செலவுகள் எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அதுல பணம் பற்றாக்குறை இந்த மாசம் ரொம்பவே ஹெவியா இருக்கும், சரியா? அண்ட் அது மட்டும் இல்ல, யாருக்கும் பணம் கொடுத்து ஹெல்ப்பும் பண்ணாதீங்களேன் இந்த மாசம். ஏன்னா உங்களுக்கே அது வந்துட்டு குறையா இருக்கும். அதனால நீங்க யாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்களே ஹெல்ப் பண்ற இடத்துக்கு போயிருவீங்க அப்புறம். அதனால ரொம்ப கவனமா இருங்க, சரியா? அண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த மந்த் தடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகே? இப்போ உங்களுடைய வந்துட்டு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு உண்மை வந்துட்டு ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா
எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சுக்கணும், இந்த உண்மை தெரிஞ்சுக்கணும், இவங்களை பத்தின முழு இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கணும் நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்கள பத்தின ஒரு முழு இன்டென்ஷன் அண்ட் அவங்க யாரு, அவங்க என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா இந்த மாசம் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது உங்க காதல் வாழ்க்கையில யாராவது குறுக்கிட்டு இருந்தா கூட அவங்களுடைய முக வெளிச்சம் கூட இந்த மாசம் வந்து உங்களுக்கு வெளிப்படும். சரியா? அவங்கதான் காரணமா அப்படின்னு நீங்களே அசந்து போற அளவுக்கு இருக்கும் அந்த பர்சன் பேக்ரவுண்ட்ல பண்ண அவ்வளோ வேலைகள். சரியா? அண்ட் நீங்க ரொம்ப லாயலா இருந்திருப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு. அண்ட் ஆனா உங்க ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் பாத்தீங்கன்னா பார்ட்னர் சைட்ல அன்லாயல்ட்டி தெரியுது. அது மேபி உங்க பார்ட்னர் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோடைய சில விளைவுகளை அவங்க இந்த மாசம் அதோட விளைவுகளை அவங்க இந்த மாசம் சந்திக்க போறாங்க. அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு இந்த மாசம் பர்டிகுலரா காட்டி கொடுக்கும். சரியா? இத்தனை நாளா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பயத்திலே இருந்திருப்பீங்க. என்னடா பண்றது, எதிரா செய்யறது அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலே இருந்திருப்பீங்க. பட் பயப்பட வேணாம், நீங்க எடுத்த டெசிஷன் சரிதான். சரியா? நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து சில பேர் வந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கூட நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், நீங்க டிவோர்ஸ் வாங்குற டெசிஷன் சரிதான், நீங்க டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்துட்டு டிவோர்ஸ் வேணாம், எனக்கு நான் அவங்க கூட தான் வாழணும் அப்படின்னு சண்டை போடுற மாதிரி தெரியுது. அதுவும் சரிதான். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் உங்க சைடு தான் லாயல்ட்டி ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரிதான். அண்ட் நீங்க எதிர்பார்க்கிற முடிவும் உங்களுக்கு இந்த மாசம் வந்து கிட்டத்தட்ட கிடைக்கும். சரியா? அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து ரீகன்சிலேஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் ரீகன்சிலேஷனுமே இருக்கு. ஏன்னா சில உண்மைகள் வந்து தெரிய வரும். யாரு என்ன பொய், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஓஹோ இதனாலதான் ரிலேஷன்ஷிப் இவ்வளவு பிரச்சனையாச்சா அப்படின்னு சில உண்மைகள் எல்லாமே இந்த மாசம் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் உங்க சைட்ல. ஏன்னா அந்த உண்மைகள் வெளியே வரும்போது நம்ம அமைதி காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க ஏதாவது வாயை விட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்போனன்ட் பார்த்து நீங்க விடுற வார்த்தையவே கத்தியா மாத்தி உங்களுக்கு திருப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சரியா? அதனால கவனமா இருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. சில உண்மைகள் வந்து டப்பு டப்புன்னு அதுவே வந்துட்டு வெளியில வரும். நீங்க பொறுமையா இருக்கிறது தான் உங்களுடைய ஒரே வேலை. சரியா? ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரீகன்சிலேஷன் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த டெசிஷன் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்கும். இன்கேஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகுறீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தான் தரும். ஏன்னா ரெஸ்கியூ தான் எனக்கு இங்க வந்திருக்கு. ஸோ டோன்ட் வரி. ஆர் அதர்வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் நீங்க புடிதரமா உங்க பார்ட்னர் கிட்ட சண்டை போடுறீங்கனாலும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். பிகாஸ் நீங்க கிரேட் எனர்ஜில இருக்கிறீங்க. நீங்க எடுத்துக்கிற டெசிஷன் வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரையும் நம்ப கூடாது, வேடிக்கை மட்டும் பாருங்க. சில விஷயங்கள் தன்னால அதுவே நடக்கும். சரியா? நீங்களும் அவசரப்பட்டு குட்டையை குழப்பிடாதீங்க, குட்டையை கலைச்சிடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது அக்டோபர்ல டோட்டலா உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோட்டலா அக்டோபர் மாசம் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ சைலண்டா உட்காந்து அமைதியா எல்லா பாடங்களையுமே கத்துக்கங்க. அண்ட் எவ்ரி திங். அண்ட் இன்னும் வந்துட்டு கெரியர் சம்பந்தமா ஏதாவது மேற்கொண்டு கோர்ஸ் படிக்கிற மாதிரி ஐடியா இருந்தா கோர்ஸ் படிங்க. ஏன்னா இது வந்து ரைட் டைமிங். நீங்க அந்த கோர்ஸை இப்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 மாசம் அந்த கோர்ஸ் முடியறதுக்கும் உங்களுடைய நெக்ஸ்ட் நியூ இயர் ஜேர்னி வந்து நல்ல செலிப்ரேஷன் மொமெண்ட்டை நோக்கி போறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அது ஒரு முதற்படியாக இருக்கும் இன்னைக்கு நீங்க அந்த கோர்ஸை வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ கோர்ஸ் படிக்க வந்தா ஆரம்பிங்க தயவு செய்து. அண்ட் நீங்க எதிர்பார்க்க மாதிரி அப்ராட்ல ஏதாவது வந்துட்டு நீங்க எஜுகேஷன்ஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா படிங்க, இந்த மாசம் படிங்க. நெக்ஸ்ட் மந்த் அதுக்கான பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரியா? அண்ட் சில விஷயங்கள் நான் சொன்னேன்ல ரொம்ப நாளா பூட்டி இருக்கு, சில விஷயங்களுடைய உண்மைகள் தெரியல, சில விஷயங்கள் எனக்கு புதிதா இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க இருந்தீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாசம் ஓப்பன் ஆகும், தன்னாலே ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. சரியா? அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து சில பேர் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது டிவோர்ஸ் கேசஸ் நான் சொல்றேன். ஸோ நீங்க மூவ் ஆன் பண்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன். சரியா? இன்னும் சில பேர் ரீகன்சிலேஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்க. செலிப்ரேஷன் கார்டே வந்திருக்கு. ஸோ ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நேர்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏதாவது மேரேஜ்க்காக பிளான் பண்றீங்க அப்படின்னா மேரேஜும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஆக்ஷன்ஸோ இல்ல அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையோ இந்த மாசம் நடக்கலாம். சரியா? பேசுறதுக்கு முன்னாடி 1000 வார்த்தை யோசிங்க. ஏன்னா நீங்க பேசுற வார்த்தை கத்தி மாதிரி உங்களுக்கே திரும்பும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதிக்காகிறதே உங்களுக்கு பெட்டர். ஏன்னா நிறைய விஷயங்களுடைய உண்மைகளும் இந்த மாசம் தான் உங்களுக்கு வெளிப்பட போகுது. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு உண்மைகளுடைய முடிச்சு வந்து அதுவே தன்னால வரும். சரியா? நீங்களே எதுவும் போய் அதை ட்ரிகர் பண்ணிட வேண்டாம். அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ
ஸோ நீங்கள் உங்களை ட்ரிகரும் பண்ணுவாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரீகன்சிலேஷன், செலிப்ரேஷன், ஒரு அவார்டு, ஒரு நியூ ஜாப், ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இந்த மந்த், குறிப்பிட்ட இந்த மந்த். சரியா? அதுக்கான முதற்படி தான். ஸோ உடனே அந்த முதற்படி கிடைச்சிச்சுன்னு எக்ஸைட் ஆகி ரொம்பவும் நீங்கள் இது பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. சரியா? அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ், சில பேர் வந்துட்டு இந்த பார்ட்னர் வேணாம், டிவோர்ஸ் வாங்கலாம் முடிவு எடுத்திருப்பீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரைட் டெசிஷன் அப்படிங்கிறது ஏஞ்சல் கைடன்ஸ். ஏன்னா ரிலீஸ் யுவர் எக்ஸ் அண்ட் பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃபிளாக்ஸ். சில எமோஷன் வைஸ் நீங்கள் ரொம்ப அப்யூசிவாக அவங்க உங்களை பண்ணதுனால தான் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்தே மூவ் ஆன் ஆகுறீங்க அண்ட் டிவோர்ஸும் கேட்குறீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். சரியா? இன்னும் சில பேர் ரீகன்சிலேஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஹனிமூன் கார்டே வந்திருக்கு. எஸ், ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் உங்கள் பார்ட்னர் உங்க கூட சேர்ந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் டிவோர்ஸ்க்காக உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுறீங்க, என் கூட தான் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும். ஏன்னா உங்கள் பார்ட்னர் சில உண்மைகளை புரிஞ்சுக்காம சில பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. பட் சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களே இந்த டிவோர்ஸை வேணான்னு கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மந்த் பர்டிகுலர்லி. சரியா? சில பேருக்கு. ஸோ சில பேர் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. நம்ம டிவோர்ஸ் டிசிஷன் எடுத்தது தப்பா சரியான்னு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. பட் சரிதான் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்பவே நெகட்டிவ் பேட்டர்னில் இருந்திருக்கீங்க, நெகட்டிவான ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க. அதுலேருந்து வெளியில் வரதே உங்களுக்கு நல்லது தான், உங்கள் லைஃபுக்கும் நல்லது தான். சரியா? ஸோ ஹோப் பயில்ட்டு உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல என் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டடா பாபா, உங்களை அடுத்த ரீடிங்ல நான் சந்திக்கிறேன்.